அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியான கேள்வி தான். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது 1 to 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸு அதோட நம்பர்ஸை நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணும், நல்லா தெரிஞ்சாகணும். இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம் போகும்போது நிறைய கேள்விகள் நமக்கு தெரியாத கேள்விகள் இருக்கும், சில கேள்விகள் மறந்துடும். அந்த மாதிரி கேள்விகளை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் வச்சு தான் நம்ம அட்டன் பண்ணணும். லாஜிக்கல் திங்கிங்னால் என்னென்னா சிம்பிளாக இது எல்லாத்தையுமே படிக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிராம பஞ்சாயத் பை ப்ரொவைடிங் யூஸ்ஃபுல் நீட்ஃபுல் பவர்ஸ் டு தி செல்ஃப் கவர்னிங் யூனிட்ஸ். அதாவது கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் இது. ஓகேங்களா? இந்த கவனிங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் பக்கத்தில் ஏன் வருதுன்னா அது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் வந்திருக்கும். ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன், இந்த மாதிரி ஏன் வருதுன்னா அது அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏன் வந்துருந்துச்சுன்னா இப்போ நல்லா கவனிங்க. கிராம பஞ்சாயத்தை பற்றி ஆக்சுவலாக காந்தி நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா காந்தி பஞ்சாயத்துக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுங்க, பஞ்சாயத்து தான் நம்ம நாட்டை முன்னேற்றோம், அதாவது வில்லேஜஸை சொல்லியிருப்பார். அப்போது காந்தி சொன்ன கோட்பாடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிகல்ஸில் நேரடியாகவே வந்திருக்கும். ஓகேங்களா? அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா பிக்கு 3 வரவே வராது. ஏன்னா 3 அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் வந்திருக்கும். சரிங்களா? பிக்கு 3 வரவே வராது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், பிக்கு 3 வராத ஆன்சர் சி தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணோம். சிம்பிள் லாஜிக் தான். நீ எல்லாத்தையும் படிக்கணும். கிராம பஞ்சாயத்தை பற்றி இந்த அமெண்ட்மெண்ட்டுனா ஏன்னு வந்துச்சுன்னா அது அமெண்ட்மெண்ட். இந்த கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கிராம பஞ்சாயத்தை வில்லேஜுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய கொடுங்க, வில்லேஜ் தான் நாட்டை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி காந்தியோட கோட்பாடு, காந்தியன் பிரின்சிபல்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் இருக்கும் கோட்பாடு இருக்கும், அவரோட தாட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்திருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிக்கு 3 வரவே வராது. பிக்கு 3 பாருங்கள் 3 இருக்குது, பிக்கு 3 வரல. ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் திங்க் பண்ணி அட்டன் பண்ணுற கொஷின்ஸும் நம்ம கொஞ்சம் யோசிச்சுன்னா வந்துடும். சரிங்களா? நமக்கு தெரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு லாஜிக் அதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.